ஹாய், இன்றைக்கி வந்து டிசைனில் எப்படி வந்து டைம் சேவ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ரிப்பீட்டடாக இருக்க பாட்டு வந்து ஒன் டைம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம அடுத்த வாட்டி நம்ம இதே வந்து கிளிக் பண்ண வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம வேலை முடிக்க முடியும். அது எப்படின்னா இந்த வீடியோவில் போகிறோம். லோகான்னு கிளிக் பண்ணிட்டுங்க. இப்போ வந்து இங்கே என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பாட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், பாட்டு க்ரியேட் பண்ண சொல்லும். இப்போ நான் ஒரு டூல்ஸில் ஈக்குவேஷன் மேனேஜர் இருக்கேன். ஈக்குவேஷன் மேனேஜரில் நான் ஒரு இப்போது என்ன பண்ண போகிறேன், ஹெட்டு டயா நான் இப்போ ஹெச்டின்னு சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். ஹெட்டு டயா ஹெச்டி இல்லை நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். இப்போது ஓகே, நான் ஒரு இப்போ வந்து ஹெச்ஹெச் ஹெட் ஹைட்டு கொடுத்துறேன். ஹெட் ஹைட்டு ஒரு 5 கொடுத்துறேன். ஓகே பண்ணிக்கிறேன். அதேமாரி வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மூணாவது வந்து த்ரெட்டு லென்த்து த்ரெட்டு டயா வந்து டிடின்னு கொடுத்துக்கிறேன். ஒரு 6 கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து டிஹெச் த்ரெட் ஹைட்டு டிஹெச் கொடுத்துக்கிறேன். த்ரெட் ஹைட்டு வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டிஎல் த்ரெட்டு லென்த்து வந்து ஒரு 25 கொடுத்து நான் ஓகே, நான் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பார்ட் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் இதை வச்சு எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், சர்க்கிள், இப்போ நான் ஒரு ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது ஒரு சர்க்கிள், இங்கே சர்க்கிள் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே டயாமீட்டர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணி எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே லோவான்னு இருக்குல்ல, இங்கே போயிட்டு ஹெட்டு இருக்குல்ல, ஹெட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துங்க. இப்போ நான் அதேமாரி வந்து என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட். இப்போ வந்து இது வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். இப்போது இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுவோம், இதே கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் பிஐ. இப்போது ஹைட்டு ஓகே. இப்போ 5 வந்து ஆக்டிவேட். இப்போ வந்து இந்த பிளேனில் ஸ்கெட்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அதேமாரி சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், டயாமீட்டர் இருக்கான்னு பார்த்துங்க. இன்புட் எக்ஸ்பிரஷன் அதேமாரி கிளிக் பண்ணி பிஐ கிளிக் பண்ணிட்டு த்ரெட் 6 டிடி இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓகே. என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அதேமாரி வந்து கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட், இங்கேயும் அதேமாரி கிளிக் பண்ணிங்க. இது வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிங்க, ஒன் சைடு கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணிங்க, ஹைட்டு ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுமாரி ஜென்ரேட் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம், இதோடைய த்ரெட்டு லென்த்து இந்த ஓடி இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்க. இந்த ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டுமா, இப்போ கிளிக் பண்ணிட்டு சரி, இதில் வந்து நான் இது கிளிக் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணிங்க. இங்கே த்ரெட்டு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிங்க. இது கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து -6 நம்ம பிச்சு எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லென்த்து மட்டும் நான் இங்கே கிளிக் பண்ணி பிஐ கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்குல்ல த்ரெட்டு லென்த்து டிஎல் ஓகே கொடுத்துட்டு இங்கே நான் ஓகே பண்ணிக்கிறேன். இப்போது த்ரெட்டு கலரிங் மாதிரி இருக்கும். இப்போ இது 2026 ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து த்ரெட்டிங் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது வரைக்கும் கொடுத்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணமோ அது இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா அசம்பிளி இருக்கு, டூல்ஸில் கான்ஃபிகரேஷன் டேபிள் இருக்குல்ல, கான்ஃபிகரேஷன் டேபிள் கிளிக் பண்ணுங்க. எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கிளிக் பண்ணிங்க. இதில் என்ன பண்ணுங்கள், இங்கே எது கீ வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இதுக்கு த்ரெட்டில் இதுவும் கீ வேணும், இது கீ. இப்போ நான் கீவேர்டு கொடுத்துட்டேன். இப்போது நம்ம எக்ஸல் ஒன்றுனாலும் எக்ஸல் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸல் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது எக்ஸல் இதுமாரி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸலில் நான் இன்புட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், லோகான்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் இது அப்படியே வந்து இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி கண்ட்ரோல் V கொடுத்துட்டு இந்த இடம் மட்டும் நான் ஒரு 45 கொடுத்துக்கிறேன்.
இல்லை சாரி 30 குத்துறேன், 30 குத்துட்டேன். இது வந்து ஒரு 25 குத்துக்கிறேன் சும்மா. கொடுத்துட்டு சாரி 25 40 இது வந்து ஒரு 10 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இது க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டோன்னே லோகா இது 10 இது 40. ஓகே, இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு வெரிஃபைடும் கொடுத்துக்கலாம். வெரிஃபை இருக்குல்ல, இங்கே வெரிஃபை கொடுத்திங்கன்னா வெரிஃபை ஆகும். இப்போ வந்து வெரிஃபை. ஓகே, இங்கே அப்ளை. ஓகே, இங்கே கொடுத்துங்க. இப்போ கொடுத்துட்டோமா, இது கொடுத்து என்ன பண்ணுங்க, அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்குல்ல லைப்ரரி, இங்கே வந்து அப்படியே ஆட்டோ இந்த ரெட் கலர் வருதா, ரெட் கலர் சொல்ல நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதேமாரி வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ இருக்குல்ல, இது வந்து டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல ரீஜன் ஆல் கொடுத்தாலும் ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போது பார்ட் லைப்ரரி கிளிக் பண்ண போகிறோம். இது லைப்ரரி இருக்குல்ல, இங்கே லோகோ இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே இமேஜ் ஒன்றா இமேஜ் கொடுத்துலாம். டேட்டா எக்ஸல் ஒன்றாலும் நம்ம எக்ஸலில் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேணானாலும் அது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே லைப்ரரி இருக்குல்ல, இங்கே டூல் பாத் எங்கே சேவ் ஆகணும், யூஸ் லைப்ரரியில். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், இப்போ டியில் யூஸ் லைப்ரரியில் இருக்குது. இப்போது நான் பண்ண போகிறேன் அப்ளை. ஓகே ஓகே, சேவ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு ப்ளஸ் குறி கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் இருக்குல்ல, அப்படியும் இங்கே எடுத்துக்கணும். இல்லைனா என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு லைப்ரரி இருக்குல்ல, ரீயூஸ் லைப்ரரி கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே லோகான்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லோகா இருக்குது, இதுனா லோகா இருக்குது. சரி, இது இருக்குல்ல லோகா. இப்போ இதான் க்ரியேட் பண்ணோம். இது கிளிக் பண்ணி ஏற்றி விடுங்க. ஏற்றி விட்டோன்னே இங்கே பார்த்தா 10 இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி இன்சர்ட் இருக்க க்ரியேட் கொடுங்க. எந்த லொக்கேஷன் வேணுமோ அதுங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போது எனக்கு இன்னொரு வேணும் அப்படின்னாலும் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் இருக்குல்ல, இன்சர்ட் காம்பனண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எனக்கு இது வேணாம், லென்த் வந்து 13 ஒவ்வொன்றா வந்து லிங்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.